நெகேமியா 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே நெகேமியா வம்ச அட்டவணையை பார்க்கிறதற்கு தேவன் என் உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். நெகேமியா 11வது அதிகாரத்திலே அதற்கான ஒரு நோக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கே இந்த 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து எருசலேமிலே குடியிருக்கத்தக்க மக்களை அங்கே நெகேமியா பிரித்தெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் எருசலேம் பாழாக்கப்பட்டு அதிக மண்மேடுகளாக சிதைவுகளாக இருக்கிற ஒரு இடமாக இருந்தது. எனவே அந்த இடத்திலே வந்து குடியிருக்க மக்கள் விரும்பவில்லை. அதற்கு மாறாக தங்கள் காணி பூமியிலே நெகேமியா 11:3 சொல்லுகிறபடி அவர்கள் அந்த கிராமங்களிலே போய் வாழும்படி விரும்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் கிராமங்களிலே அவர்களுக்கு விளைச்சல் இருக்கும், மிருக ஜீவன்களை பராமரிக்கலாம். இவ்விதமாக அவர்கள் அங்கே இருக்கும்படியாக விரும்பி இருந்தார்கள். ஆனால் அவர்களிலிருந்து எருசலேமின் பட்டணத்தில் குடியிருக்கும்படி நெகேமியா மனிதர்களை பிரித்தெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே முதலாவதாக நெகேமியா 11:1 படி ஜனத்தின் அதிகாரிகளை அங்கே குடியிருக்க பண்ணுகின்றான். எனவே அதிகாரிகள் அல்லது தலைவர்கள் வந்து குடியிருக்கும் பொழுது அதோடு கூட அவர்களை பார்த்து அவர்களை ஒரு முன் உதாரணமாக வைத்து மற்றவர்களும் அங்கே நல்ல மனதோடு வந்து வாசம் பண்ண முடியும். எனவே முதலாவது அதிகாரிகளை கொண்டு வந்து அங்கே வைக்கின்றான். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் நெகேமியா 11:1 10 பேரில் ஒருவரை அவங்க சீட்டு போட்டு எடுத்து அந்த எருசலேமிலே குடியிருக்க பண்ணுகிறார்கள். எனவே அங்கே அந்த எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு மக்கள் தேவைப்படுகிறது. எனவே அதை சீட்டு போட்டு அவங்க தெரிந்தெடுக்கிறத பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இப்படி சீட்டு போட்டு எடுப்பது ஒரு வழக்கமாக, தேவனுடைய சித்தத்தை அறிவது ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நமக்கு புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானோர் நமக்குள்ளே வாசம் பண்ணி சத்திய வேத வசனங்களின் அடிப்படையிலே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய முடிகின்றது. எனவே இப்படியாக 10 பேரில் ஒருவர் அங்கே குடியிருக்க பண்ணும்படி நெகேமியா செய்கின்றார். வரப்போகின்ற 1000 வருட அரசாட்சியிலேயும் இந்த எருசலேமிலே தேவன் தெரிந்து கொள்கின்ற மக்கள் அங்கே வந்து ஆயத்தப்பட்டு முற்றிலும் பரிசுத்தமாய் வாழ்கின்றவர்கள், மணவாட்டியாக இருக்கின்றவர்கள் இந்த பரம எருசலேமிலே வந்து குடியிருப்பார்கள் என்பதற்கும் இது ஒரு நிழலாட்டமாக இருக்கின்றது.